இந்த மாதிரி உயிர் பலி ஏற்படுற மாதிரி எவன் செஞ்சிருந்தாலும் சரி, அவன் குடும்பமே வழங்காது, அவன் குடும்பமே வழங்காது. செந்தில் பாலாஜி சதி எதுவும் இருக்கும்னு சொல்றாங்களே, ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். இந்த மாதிரி உயிரிழப்பு ஏற்படணும். உண்மையிலேயே இது தவறு இழைக்க காரணமா மாவட்ட ஆட்சித்தலைவர், அங்கே இருக்கிற காவல்துறை, இவங்க மீது உரிய நடவடிக்கை. சில ஊடகங்களில் பார்த்தா முழுக்க டிஎம்கே காரங்கன்னு அதில் போடுறாங்க. அது எந்த அளவுக்கு நமக்கு உண்மைன்னு தெரியாது. வயிற்றுச்சலாக இருக்குது. ஏப்பா நீங்கள் இதெல்லாம் போட்டுட்டு எங்கே கம்மாயை விட்டுறீங்க போல இருக்கேன். நீங்கள் திரும்ப விஜய்ன்னு போட்டு விஜய்க்கு தான் இப்போ நீங்கள் விஜயவே போட்டுக்கிட்டு ஓட்டி ஏற்றிட்டு இருந்தீங்கன்னா, ரீல் விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, நாங்கள் எங்கே மக்களுடைய பிரச்சனைக்கு வந்திருக்கோம். இப்போ நேற்று விஜய் சொல்லியிருக்கிறாரு, என்ன எதுனாலும் பண்ணிக்கங்க, என் தொண்டனையும் ரசிகனையும் தொடாதைன்னு இருக்காரு. வீடியோ வெளியிட்டு அதெல்லாம் வந்துங்க, அவர் இப்போ தான் வந்திருக்காரு. அரசியலில் புதுமுகம். ரொம்ப விமர்சனம் பண்ணியாச்சு. எல்லாரும் ஆளாளுக்கு விமர்சனம் பண்ணுறாங்க. அவருடைய நிர்வாகிகள் செஞ்சது, கேட்ட இடங்கள், இங்கே 10,000 பேர் தான் கூடினது. 10,000 பேர் கூடக்கூடிய இடத்துல 25,000 27,000 பேர் தான் கூடியிருக்காங்க. அங்கே போய் இவ்வளோ மாதிரி அசம்பாவம் நடந்திருக்கு என்பது மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுக்கிறது. எனவே ஏற்கனவே நான் பல முறை சொல்லியிருக்கேன். அதை இனிமேல் இப்போ மாதிரி தாவைக்கா தலைவர் அவர் இது மாதிரி பேருந்தில் போய் முதல் கட்டமாக அந்தந்த மாவட்டத்துக்கு போகிறத காட்டிலையும் அந்தந்த தொகுதி வாரி போய் சந்திக்கிறான்னு ஒரு இதாக இருக்கும். இல்லைன்னா பொதுவான இடத்துல ஒரு பெரிய இடத்துல திடலில் போட்டுட்டு அடுத்து வரும்போது தேர்தல் நெருங்கும் போது அவர் இந்த மாதிரி வந்தார்னா அவரை முதல்ல பார்க்குறவங்கெல்லாம் பார்த்துக்குருவாங்க. இப்போ பச்சளம் குழந்தைகள், எத்தனை குழந்தைய பாருங்கள், 7 குழந்தையா 9 குழந்தை, 9 குழந்தைகள். எத்தனை பெண்கள், எத்தனை பேர்? 17 பெண்கள். வயிற்றுச்சலாக இருக்குது. அதை கேட்க இதை போய் நம்ம விமர்சனம் பண்ணுறது சரியாக இருக்காது. எனவே அவரை பற்றி அவருடைய ஆதங்கத்தை சொல்லியிருக்கார் ஒரு தலைவர். அதை தான் சொல்ல முடியும், அப்படி தான் சொல்ல முடியும். அந்த செந்தில் பாலாஜி சதி எதுவும் இருக்கும்னு சொல்கிறாங்களே, அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். இந்த மாதிரி உயிர் பலி ஏற்படுற மாதிரி எவன் செஞ்சுருந்தாலும் சரி, அவன் குடும்பமே வழங்காது. யார் செஞ்சுருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஒரு இது பண்ணியிருந்தான், யார் செஞ்சுருந்தாங்க இந்த மாதிரி உயிரிழப்பு ஏற்படணும். உண்மையிலேயே இது தவறு இழைக்க காரணமாக மாவட்ட ஆட்சித்தலைவர், அங்கே இருக்கிற காவல்துறை முதன்மை தலைமை அதிகாரி தான், எஸ்பி தான், இவங்க மீது உரிய நடவடிக்கை. என்னதான் டிஎஸ்பி இவங்க கையை காமிச்சு விட்டாலும் டிஎஸ்பி என்னத்த முடியும்? அவ்வளோ பெரிய கூட்டத்தை, அது இளைஞர்கள், பாம்பை கொண்டாலும் பாம்பு வந்தால் கூட அதை நடுங்க மாட்டாங்க. பாம்பே கையில் பிடிச்சி சொல்லட்டக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்க. அவங்க முன்னால் போய் இவங்கனால என்ன, அவங்க கத்துறதெல்லாம் வீடியோவில் பார்த்தோம். அப்படியே இதாக தான் இருக்குது. அவருடைய கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன இவங்க இடம் கொடுத்தது, அந்த இடத்துல கொடுத்துருக்கக்கூடாது. ஏற்கனவே எங்கள் பொதுச் செயலாளர் கடந்த முறை அங்கே வரும்போது கொடுக்க மறுத்துட்டாங்க. கூட்டம் அதிகமாக வரணும் மறுத்துட்டாங்க. அதே இடத்துல போய் விஜய்க்கு கொடுத்தது காவல்துறை எந்த அளவு அடிப்படையில் கொடுத்தாங்க. அவங்க கேட்ட இடத்த கொடுத்தாலும், கேட்ட இடத்த கொடுத்தோம்னு சொன்னாலும் அது சப்பக்கட்டு. இந்த இடத்துல நீங்கள் கூட்டம் நடத்தினா மிகப்பெரிய உயிர் சேதம் ஏற்படும், விரும்பத்தகாத சம்பவம் ஏற்பட்டிருக்குன்னு அவங்களுக்கு சொல்லியிருக்கணும். சொல்லி இதை மறுத்து வேறு இடத்த, அகலமான இடத்த கொடுத்துருக்கணும். இனிமேல் இது போன்ற தவறு நடக்கக்கூடாது என்பது தான் எங்களுடைய எண்ணம்.